தனித்து தான் நான் போட்டியிடுவேன்னு ஒருத்தர் வந்துட்டு பயங்கர ஈகரா இருக்காங்க நாம் தமிழர் கட்சி. தம்பி ஒண்ணு அந்த பக்கம் நில்லு, இந்த பக்கம் நில்லு, நடுவுல நின்னா லாரி அடிச்சு செத்துருவ அப்படின்னு சொன்னதனுடைய காரணம் என்னன்னா, தம்பி தன்னுடைய கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு நினைச்சு ஆவலோட இருந்தார். குடுக்குறேன்னு சொன்னேன், ஆனா இந்த தேர்தல்ல குடுக்குறேன்னு சொன்னா அப்படின்ற அளவுலயும், குடுக்குறேன்னு சொன்னனே ஏதாவது ஒப்பந்தம் எழுதி கொடுத்திருக்கனா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுலயும் கை கழுவி விட்டார். தமிழக வெற்றிகளும் அதனுடைய நிலைப்பாடு மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும்? 41 பேர் இறந்திருக்கிறான். நான் அவங்களுடைய வீட்டுக்கு கூட போய் நான் பார்க்க மாட்டேன். அவங்கள எல்லாரும் என் இடத்துக்கு வரவழைச்சு துக்கம் கேட்பேன்னா, மனுஷனா நீ? தலைவன்லாம் அப்புறம், நீ மனுஷனா நீ? மனைவியே உங்களை, அதாவது கரடியே காரித்து பிடிச்சான்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா இவங்கெல்லாம் என்ன செய்ய வரப்போறாங்கன்னு தெரியல. தாமரை மலர்ற மாதிரி இதுவும் மலர்ந்துடுமோ அப்படின்னு பார்த்தா அதுக்கெல்லாம் வாய்ப்பு. 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. இது வந்துட்டு திமுகவுக்கு ஒரு மாதிரி ஓவர்லோடா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பாசிச எண்ணம் கொண்ட கட்சிகளுக்குமான ஒரு தேர்தல் அப்படின்னு தான் வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ யாருக்கெல்லாம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கும், யாருக்கெல்லாம் ஜனநாயகத்தை ஆதரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஒரு கட்சியில வந்து கூட்டணிக்குள்ள சலசலப்பு. ஒன்னொன்னும் வந்துட்டு இப்போ இந்த கூட்டணியை பத்தி பேசினாங்க அப்படின்னா கழண்டு வெளில வந்துடும். வெளியில வரக்கூடிய கட்சியை நம்ம வந்து கெட்டியா பிடிச்சிப்போ அப்படின்னு நினைச்சிட்டு நிக்கிறாங்க. ஒரு நரி ஒண்ணு வந்து திராட்சை தோட்டத்தை பார்த்துட்டு ரொம்ப நேரம் எக்கி அந்த பழம் கிடைக்குமான்னு பார்த்து கடைசியில ஒரு கட்டத்துல சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான். அந்த மாதிரி கூட்டணியில இருந்து வெளில வருவாங்கன்னு காத்துட்டு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அந்த மாதிரி நடக்காத பார்த்து பழம் புளிக்குண்டா அப்படின்னு போற ஒரு கதையா தான் இன்னைக்கு வந்து மாறும். காங்கிரஸ் கூட்டணிகள்லாம், கம்யூனிஸ்ட் கூட்டணிகள்லாம் கூட்டணியில வந்ததோ அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும், அது சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி, விலகாம அப்படியே அந்த இன்டாக்ட் கூட்டணியாக இருக்கிறதுக்கு இவர் ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு காரணம். நாடாளுமன்றத்தினுடைய தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், சட்டமன்றத்தினுடைய தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு அந்த நுணுக்கம் இருக்கு பாருங்க, அது வந்து தெரிஞ்சிருக்கு. பத்திரிகை.com சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகரும் பேராசிரியருமான மஞ்சுளா மேடம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். அரசியல் தேர்தல் இப்போ வந்து 2026 தேர்தல் வந்துட்டு ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு கட்சிகளும் வந்துட்டு கூட்டணியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கூட்டணியை வந்து ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் திமுக. இப்போ திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி வந்து 1 by 1 பயங்கர அட்ராக்ஷனோட இருக்காங்க. என்னன்னு 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. இது வந்துட்டு திமுகவுக்கு ஒரு மாதிரி ஓவர்லோடா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதை சமாளிப்பாங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, கூட்டணியை வச்சு ஒரு பலத்தை வந்து பார்க்க முடியும். இப்போ இன்னைக்கு தேர்தல் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இது வந்து நம்ம அந்த காலத்தில் ஒரு விடுதலை போராட்டத்துக்கும் ஆங்கிலேயர்களுக்குமான ஒரு போராட்டம் நடந்தது இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஜனநாயக கட்சிகளுக்கும் பாசிச கட்சிகளுக்குமான, அதாவது பாசிச எண்ணம் கொண்ட கட்சிகளுக்குமான ஒரு தேர்தல் அப்படின்னு தான் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா, அப்போ யாருக்கெல்லாம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கோ, யாருக்கெல்லாம் ஜனநாயகத்தை ஆதரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஒரு கட்சியில வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு வந்து நாடாளுமன்றத்தில் தேசிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கூட்டணின்னு பேர், தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணின்னு பேர். அவ்வளோதான், சிம்பிள். இதுக்கு எதிராக யார் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்களுடைய மனநிலை என்ன, அவங்க எந்த கொள்கைக்காக போராடுறாங்க, எந்த கொள்கை வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க சுயநலம் சார்ந்து இயக்கக்கூடிய கட்சிகளாகத்தான் அடுத்த எதிர்கட்சியை வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கே திமுகவில் ஏற்கனவே லோடு அதிகமாக இருக்குது. ஒரு கப்பில் காஃபியை ஊற்றுறோம் அப்படின்னா நல்லா தழும்ப ஊற்றலாம், அதுக்கும் மேலே நம்ம ஊற்றிக்கிட்டே இருந்தால் ஊற்றுனதெல்லாம் வெளியில் வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இங்கே ஏற்கனவே விசிகா இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது, இன்னும் வந்துட்டு இஸ்லாமிய கட்சிகள் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த சூழலில் இப்போ புதுசாக வரக்கூடிய தேமுதிக, அடுத்ததாக அஇஅதிமுகலேருந்து கைவிடப்பட்டவராக இருக்கக்கூடிய அஇஅதிமுகவை மீட்டு கொண்டு வர வேண்டும் அப்படின்லாம் நினச்ச ஒரு நபர் இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் இங்கே வந்து சேர்ந்துருக்காங்க. அப்போ இது எப்படி சரியாக வரும்? ஏற்கனவே மக்கள் நீதி மையம்லாம் வந்து அவங்க ஒரு பலனையும் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த சூழலில் இது எப்படி சரியாக வரும்? அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இப்போ என்ன முழக்கம் அப்படின்னா, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. விசிகானுடைய தலைவர் தான் சொல்கிறாரு,
இந்த வாக்கியத்தை வடிவமைச்சதே நாங்கள் தான். ஆனால் அவர் ஒத்துக்கிட்டாரு ஃபைனலாக, அதுதான் முக்கியம். ஆமாம். அது வந்து எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த மாதிரி வந்து ஒரு பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்கார், அரசியல் பயணம். இன்னைக்கு அந்த கட்சி மாநில அந்தஸ்தை பெற்றிருக்குது. இந்த சூழலில் அதற்கான ஒரு வாக்கு சதவீதம் அப்படின்றதையும் நிரூபிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த சூழலில் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நெருக்கடி ஏற்படுமா ஏற்படாதா? இப்போ புதுசாக வரும்பொழுது நம்மளை தேடி வருவாங்க இல்லையா, நாம் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா அப்படின்னு நினச்ச கட்சி பக்கம் ஒரு கட்சியும் போகல. ஆனால் இங்கே வந்துட்டு கட்சிகள் வந்து பல இடங்களில் வர்றதுனால, பல இடங்கள்ல இருந்து வர்றதுனால என்ன சாதாரணமாக மீம்ஸ் போடுறாங்க அப்படின்னா, இங்கே விண்ணப்பங்கள்லாம் விட்டு தீர்ந்து விட்டன, தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளோடு நீங்கள் வந்து தோழமை கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம், அடுத்த தேர்தலுக்கு வேணால் வாய்ப்பு இருந்தால் சந்தித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி மீம்ஸே போட தொடங்கிட்டாங்க. இப்போ இந்த சூழலில் புதுசாக கட்சிகள் வந்து இணையும் பொழுது தொகுதிகளை பங்கிட்டு தருவதில் ரொம்ப பெரிய ஒரு சிரமம் இருக்குது. இதை இன்றைய முதல்வர் எப்படி சமாளிப்பார்? டாக்டர் கலைஞர்னா வேறங்க, அவருடைய நிலைப்பாடே வேற, அவருடைய அரசியல் அறிவாகட்டும் இலக்கிய அறிவாகட்டும் அதுவே வேற. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் காதுபடவே பேசுகிறாங்க. ஆனால் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு கிட்ட கூட நம்ம அந்த நேரத்தில் வந்து பார்க்க முடியாத ஒரு இடத்த இன்னைக்கு இங்கே பார்க்குறோம். என்னன்னா, என்னைக்கு வந்து காங்கிரஸ் கூட்டணிகள்லாம் கம்யூனிஸ்ட் கூட்டணிகள்லாம் கூட்டணியில் வந்ததோ அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும், அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, விலகாமல் அப்படியே அந்த இன்டாக்ட் கூட்டணியாக இருக்கிறதுக்கு இவர் ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு காரணம். ஏன்னா நாடாளுமன்றத்தில் தேர்தல் அப்படின்னு சொன்னால் பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி அவர்கள் தான் அப்படின்னு முன்னாடி அடித்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இதே சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு சொன்னால் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முடியாத ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றதையும் வெளிப்படையாக சொல்கிறார். அப்போது இந்த அளவுக்கு நாடாளுமன்றத்தினுடைய தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், சட்டமன்றத்தினுடைய தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு அந்த நுணுக்கம் இருக்குது பாருங்கள், அது வந்து தெரிஞ்சிருக்கு. அதனால்தான் இந்த கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு விலகாமல் இருக்குது. அப்போ இந்த சூழலில் எல்லாருக்கும் சரியான தொகுதி பங்கீடு கிடைக்குமா? நீங்கள் இந்த மாதிரி பாசிட்டிவாக சொல்கிறீங்க. ஆனால் எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியில இருந்து தான் இவங்க வந்துட்டு கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளேயே உள்ள வந்து கட்சிக்குள்ளேயே நிறைய குழப்பமாக தான் இருக்குது. ஒரு பக்கம் விசிகா வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க, மற்ற சின்ன சின்ன கட்சிகள் கூட்டணி கட்சிகள் வந்து இன்னும் நெருக்கடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க திரு ஸ்டாலின் அவருக்கு. ஆனால் அது வெளியில் காட்டாமல் இவங்க மூடி மறைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே. சரி, இது வந்து ரொம்ப சரியான ஒரு பார்வை. எல்லாமே விசிகாவில் இருந்து, கம்யூனிஸ்ட்ல இருந்து, அடுத்தது காங்கிரஸ்ல இருந்து, இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள்ல இருந்து, மதிமுகல இருந்து எல்லாருக்குமே வந்துட்டு எங்களுக்கு தொகுதிகள் ஏற்றி கொடுக்கணும், எங்களுக்கு தொகுதிகள் அதிகப்படியாக கொடுக்கணும். அப்போ திமுகவில் இருக்கிற தொண்டர்கள் என்ன செய்வாங்க? வந்தவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாரி கொடுத்துட்டீங்கன்னா இருக்கிற எங்களுக்கு என்ன? அப்போ கட்டமைப்பை, இந்த கட்சியினுடைய கட்டமைப்பை, இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் மாவட்ட செயலாளர்லேருந்து எல்லாரும் இருப்பாங்க இல்லையா, எல்லாரும் நாங்கள் அதை வந்து சரி பண்ணிட்டு இருக்கிறோம், அடுத்ததாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது. பரவலாக நீங்கள் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல இருந்து ஒன்னொன்னும் வந்து கேட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அப்போது திமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய தொண்டனும் நினைப்பான் இல்லையா, அப்போ நம்ம வந்து இந்த கட்சிக்காக உழைக்கிறோம், போன தேர்தலில் வந்து நம்ம அண்ணங்க இவங்கெல்லாம் முடிச்சிருப்பாங்க, இப்போ இந்த தேர்தலில் நமக்கான ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னு சொன்னால் அதை வந்து இவங்க தட்டி பறிச்சிடுவாங்களோ அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல திமுக என்ன செய்யும் அப்படின்ற ஒரு இடம் வந்து நிற்குது. அப்போ யாருக்கு வந்து நம்ம பிரித்து கொடுக்க போகிறோம், யாருக்கு வந்துட்டு நம்ம நியாயம் செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த இடம்தான் எல்லாருக்கும் என்னவா தோணுது அப்படின்னா, திமுகவில் சலசலப்பு, கூட்டணிக்குள்ள சலசலப்பு, ஒன்னொன்னும் வந்துட்டு இப்போ இந்த கூட்டணியை பற்றி பேசினாங்க அப்படின்னா கழண்டு வெளில வந்துடும், வெளியில் வரக்கூடிய கட்சியை நம்ம வந்து கெட்டியாக பிடிச்சிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு நிற்கிறாங்க. ஆனால் என்ன நடக்கும்னா, இந்த ஒரு நரி ஒன்று வந்து திராட்சை தோட்டத்தை பார்த்துட்டு ரொம்ப நேரம் எக்கி அந்த பழம் கிடைக்குமான்னு பார்த்து கடைசியில் ஒரு கட்டத்தில் சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான். அந்த மாதிரி கூட்டணியிலேருந்து வெளில வருவாங்கன்னு காத்துட்டு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அந்த மாதிரி நடக்காத பார்த்து பழம் புளிக்குண்டா அப்படின்னு போகிற ஒரு கதையாக தான் இன்றைக்கி வந்து மாறப்போகுது. ஏன்னா இந்த கட்சியில் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் என்ன பேசுகிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான வாதம்.
இப்போ விசிகாவும் அதிக தொகுதி வேணும், கம்யூனிஸ்ட்டும் அதிக தொகுதி வேணும், மதிமுகலேருந்து எல்லாருமே கேட்குறாங்க. ஆனால் அவங்களுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, விசிகாவினுடைய தலைவர் சொல்கிறாரு, எவ்வளவு இருந்தாலும் நாங்கள் பாசிசத்துக்கு எதிரான ஒரு அணியாக இணைஞ்சிருக்கிறோம், அதனால் இந்த அணியிலேருந்து நாங்கள் கிளம்பவே மாட்டோம். இங்கே வந்து தொகுதியில் வந்து எங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட எங்களுக்கு பாசிசத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் களமிறங்குவோம், எங்களுடைய முதல்வருடைய கைகளை நாங்கள் வலிமைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. அதனால் இந்த கூட்டணிக்குள்ளே எந்த விதமான சலசலப்பும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. சரி மேடம், நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க விசிகாவை பற்றி, இந்த மாதிரி சலசலப்பு இல்லை, நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம்னு சொல்லுங்கள். புதிய கட்சினா தேமுதிக வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, பிரேமலதா விஜயகாந்த். இன்னொரு பக்கம் வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க வெளியில் போயிட்டார். இப்போ அவர் அப்பா இருக்காருங்க இல்லையா, ராமதாஸ் ஐயா, இங்கே வரதுக்கான முயற்சிகள் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது விசிகா வந்துட்டு இவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு ஒரு ரெண்டாங்கட்டான்ற நிலைமையில் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்களே. இது ரொம்ப ஒரு எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட அரசியலில் இருக்கக்கூடிய அவருடைய புரிதல் அப்படின்றது ரொம்ப பெருசு. அவர் ஜெயிச்சிட்டாரா, எத்தனை வந்து எம்எல்ஏக்கள் வாங்கியிருக்காரு, எம்பி சீட்டுகள் வாங்கியிருக்காரு அப்படின்றத விட மக்களினுடைய அரசியலை முன்னெடுப்பதில் ரொம்ப முதன்மையானவராக நிற்கிறார். அதனால் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல ரோட்டில் இறங்கி குரல் கொடுக்கறது யார் அப்படின்னா அவர் தான். அதனால் இவங்களால நம்ம இடம் பறிபோகும் அப்படின்னு ஒரு நாளும் அவர் நினைக்க மாட்டார். அதே கட்சி நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, மக்களுக்காக இறங்கி வேலை துப்புரவு பணியாளர்கள் வந்துட்டு 100 நாளுக்கு மேல போராட்டம் பண்ணாங்க. ஆளா அவர் வரவே இல்லையே மேடம். இல்ல, அதாவது அவங்க மொத்தமாக கைவிட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அவங்க இன்னைக்கு வரைக்கும் போராடி அதுக்காக அவர் ஒரு குரல் கூட ஏதோ மேல்தனமா பேசிட்டு போன மாதிரி தானே இருக்கு. இல்ல, அவர் வந்து தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்திலையும் அதற்கான ஒரு பதிவுகளை வந்து பதிவு பண்ணியிருக்கார். அடுத்தது வந்து தூய்மை பணியாளர்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியும் கூட்டணி கட்சிக்குள்ள அவர் வந்து பேசியிருக்கார். அதாவது என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கட்சியை வந்துட்டு இருட்டடிப்பு செய்யணும் அப்படின்னா அந்த கட்சியின் மீது தேவையில்லாத ஒன்றை வந்து இருக்கிறதாக கட்டமைக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு வந்து அரசியலில் நடந்துகிட்டு இருக்கே தவிர ஆரோக்கியமான அரசியலே இல்லை. அதனால மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா குரல் கொடுக்குறாரு. இப்போ மறுபடியும் ஒரு கேள்வி வைக்கலாம், என்னன்னா அப்படின்னா அப்போது ஒரு தண்ணி தொட்டியில் மலத்தை கலந்தாங்களே, அதுக்கு வந்து என்ன பேசுனாங்க? கடைசியில் பார்த்தா மலத்தை கலந்தவங்களே ஒடுக்கப்பட்ட சமூகம் தான் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சே, இதற்கு எதிராக இவர் கண்டன குரலை குறுக்கலையா? அங்கே வந்த அப்படிதான் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆய்வு அறிக்கைகள் சொல்லுது இல்லையா? இப்போ இந்த சொல்லக்கூடிய இந்த பட்சத்தில் அவர் வந்து என்ன செய்ய முடியும்? இந்த ஒரு கேள்வி இருக்குது. அடுத்தது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், டாஸ்மாக் எதிராக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார். அந்த போராட்டத்தை எப்படி மாத்துறாரு அப்படின்னு சொன்னா மகளிருக்கான போராட்டம், அது வேற மாதிரி போராட்டமாக மாத்துறார். ஏன் மகளிருக்கான போராட்டம் அப்படின்னு சொன்னா, குடிநோயாளிகளாக பாதிக்கப்படும் பொழுது யார் டைரக்டா வந்து அவஸ்தைப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். அந்த வீட்டில் தாயா இருப்பா, அல்லது மனைவியா இருப்பா, இல்லை சகோதரியா இருப்பா, மகளா கூட இருப்பா. அதனால பெண்களுக்கான போராட்டமாக அதை வந்து கொண்டு வர பாருங்க. அப்போ ஒரு விமன் எம்பவர்மெண்ட்னு சொல்லக்கூடிய எல்லா தரப்பு அரசியலையும் வந்து அவர் என்ஷூர் பண்றாரு. அதனால் இதை வந்து ஒரு பொய்யாக அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை உருவாக்குவதற்காக இது எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. அது வந்து நிச்சயமாக உண்மையாக இருக்கவே முடியாது. அதனால் ஒரு தளத்தில், அரசியல் தளத்தில் ஒரு மிகச்சிறந்த பக்குவப்பட்ட ஒரு நபர் இவங்க வர்றதுனால நம்ம இடம் பறிபோகும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அல்ல. ஆனால் ஏன் அவங்க வர்றதுனால நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற அந்த அரசியலை நம்ம பார்க்கணும். ஏன்னா பாமகவினுடைய தலைவர் ஐயா ராமதாஸ் ரொம்ப அழகாக வந்து அரசியலை கொண்டு வந்தார். அவர் வந்து சமூக நீதிக்கான மிகச்சிறந்த விஷயங்களை எல்லாம் முன்னெடுத்தார். எத்தனையோ இடங்களில் அம்பேத்கர் சிலைகளை எல்லாம் வந்து அவர் திறந்திருக்கார். அதெல்லாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை. இதுக்கிடையில் இப்போ புதுசாக வந்து தேமுதிக வந்து இணைஞ்சிருக்காங்களா பிரேமலதா, அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி அவங்க அதிமுகல இருந்தாங்க. ஸோ அங்கேயும் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டிமாண்ட் அவங்க வச்சாங்க, அது அவங்களுக்கு ஓகே ஆகலன்னு இங்கே வந்திருக்காங்க. இப்போ அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? இதனால விசிகா டிஸ்டர்ப் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு தான் இவ்வளோ நேரமாக பார்த்து சொன்னேன். விசிகாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கட்சிகளினுடைய சலசலப்போ இல்லை அவர்களுடைய வருகை என்பது இவர்களுடைய முன்னேற்றத்தை எந்த வகையிலையுமே பாதிக்காது. ஏன்னா இவங்க எடுக்கக்கூடிய அரசியல் என்பது மக்களை சார்ந்த ஆரோக்கியமான அரசியல். இன்னைக்கு தமிழ்நாடு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இவங்க செய்யக்கூடிய அரசியலால் தமிழ்நாடு நாளைக்கு இந்த இடத்துக்கு வரணும்.
அப்படியான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி தான் இவங்க போறாங்க. இப்போ தேமுதிக வந்து உள்ள வந்திருக்கிறதுனால என்ன பயன்? இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க. இப்போ திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருந்தது. அந்த சலசலப்பு இவங்க உள்ளுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ ஒரு பெரிய ஒரு மௌனம், அடர்ந்த மௌனம் நிலவுவதை போல, ஒரு மௌனம் வந்து ஒரு அமைதி வந்து நிலவுவதை போல ஒரு காட்சி இருக்கு இல்லையா? அதுக்காகத்தான் தேமுதிக உள்ள வரவழைக்கப்பட்டதா அப்படின்னும் அரசியல் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. இப்போ இவங்க பிரேமலதா அம்மையாருக்கு ஒரு பெரிய மனக்குறை. சித்தப்பா சித்தப்பான்னு சொல்றாங்க இல்லையா? எடப்பாடி அவர்கள் எம்பி சீட்டு கொடுப்பதாக சொல்லி கடைசியில அது குடுக்குறேன்னு சொன்னேன், ஆனா இந்த தேர்தல்ல குடுக்குறேன்னு சொன்னனா அப்படின்ற அளவுலயும், குடுக்குறேன்னு சொன்னனே ஏதாவது ஒப்பந்தம் எழுதி கொடுத்துருக்கனா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுலயும் கை கழுவி விட்டுட்டார். அப்போ என்ன செய்வது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவங்க ஏற்கனவே தன்னுடைய கணவர் இறந்தப்போ, ஐயா விஜயகாந்த் அவர்கள் இறந்தப்போ இந்த அரசு என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை எடுத்துச்சு, அந்த உடல் வந்து நல்லடக்கம் செய்வதற்கான அத்தனை வேலைகளிலும் ஈடுபட்டு அவர்களுக்கு அத்தனை பெரிய உதவியை செய்து கொடுத்தது. இது எல்லாத்தையும் அந்த அம்மா பார்க்குறாங்க. அடுத்தது முதல்வரை ரொம்ப பெரிய ஒரு விமர்சனம் வச்சாங்க. முதல்வர் பாருங்க என்ன மாதிரியான ஆடைகளை போட்டு போறார், இவர் ஒரு முதல்வரா, அவருடைய கைகள் நடுங்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாத்தையும் வச்சார். அதே அம்மையாரே அப்புறமா என்ன பேசுகிறாங்க, இந்த முதல்வர் நல்ல ஒரு ஆட்சியை பண்ணுறாரு, எங்களுடைய தலைவருக்கும் ரொம்ப பிடித்தமானவர், இந்த மாதிரியான கருத்தாக்கத்தை மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அப்போது யாரால் வந்து விமர்சிக்கப்பட்டோமோ அவராலேயே பாராட்டப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு முதல்வர் வந்துட்டார். இப்போ இந்த சூழலை வச்சு பார்க்கும் பொழுது பிரேமலதா அம்மையார் நிச்சயமாக திமுக பக்கம்தான் வருவாங்க அப்படின்றது நமக்கு ஏற்கனவே உறுதியாகி விட்டது. இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு என்ன பெரிய எதிர்பார்ப்பு இருக்க போகுது? ஏற்கனவே அவங்க கேட்டது போல அந்த எம்பி சீட்டு தானே இருக்க போகுது, அதையும் ஒரு தாராள உள்ளத்தோடு முதல்வர் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதை நம்பி தான் அவங்க வந்திருப்பாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால் இந்த மாதிரியான சூழல்களால் விசிகாவுக்கு எந்த மாதிரியான இடைஞ்சலும் வரப்போகிறது இல்லை அப்படின்றதான் உண்மை. மேம், இப்போ இருக்க திமுக கூட்டணியை விட அதிமுக வந்து தன்னுடைய பலத்தை வந்துட்டு கூட்டணி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது ரெண்டுமே ஈக்குவலாக பலமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யார் கரெக்டாக அது மாதிரி பேலன்ஸ்டிங்காக இருக்காங்கன்னு யார் நினைக்கிறீங்க? திமுகவா அதிமுகவா? நீங்கள் கேட்கும்போது எனக்கு சிரிக்காமல் பதில் சொல்லணும் அப்படின்னு தோணுது. ஆனால் நடுவில் சிரிச்சிட்டா தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த கூட்டணியும் அந்த கூட்டணி, இந்த கூட்டணி வந்து திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கொள்கை ரீதியாக ஈர்க்கப்பட்ட கூட்டணி. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நெருக்கடியினால வரவழைக்கப்பட்ட கூட்டணி. ஏன்னா ஆரம்பத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நம்ம சென்னைக்கு வந்தப்போ கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்க போகுது, எங்களுடைய கூட்டணி கட்சிகள்லாம் என்னை வந்து சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லி பின்னாடி பேனரே போட்டாங்க. பேனரை போட்டு உட்கார்ந்துருக்கார் ஐயா, உட்கார்ந்துருக்கார், யாருமே வரல. சரியா? அதுக்கப்புறமா ஐயா வந்துட்டு குருமூர்த்தி அவர்களை சந்திக்க போனதாக செய்திகள் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா மாலை நேரத்தில் அவசரமாக ஏதோ இலவு வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரியே எதிர்கட்சி தலைவர் வந்து உட்கார்ந்துருந்தார். அந்த கூட்டணியில் சேர்ந்துட்டோம் அப்படின்றத கூட எடப்பாடி அவர்கள் சொல்லாமல் உள்துறை அமைச்சர் மட்டும்தான் சொன்னார் அப்படின்றத வச்சு அது வந்து தானாக சேர்ந்த கூட்டமா அல்லது நெருக்கடி கொடுத்து சேர்க்கப்பட்ட கூட்டமா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் எல்லா கட்சிகளுக்கும் நடந்திருக்கே தவிர, இவர் இருக்காரு அன்புமணி ஐயா, அவர் என்ன ஆசைப்பட்டு இந்த பக்கம் வந்திருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அவர் ஏற்கனவே பாஜகவிலேருந்து வெளியில் வரலாம் இது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்பா என்ன சொல்கிறாரு, அதுலேருந்து வெளில வரணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற. நாடாளுமன்ற தேர்தலில் வேணா கூட்டணியில் இருந்துக்கலாம், சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுகவோட போயிடலான்னு. அவர் வேணான்றாரு, இவர் வேணுன்றாரு. இந்த பிரச்சனைக்குள்ள பாஜக கூட்டணியில் இருக்கணும், அது அதிமுகவில் இருந்தா என்ன, பாஜகவில் தான் இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி அதிமுக பக்கம் வந்துட்டாருன்னு பார்க்குறோம். அதனால் இப்போ கூட அவர் ஏன் வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய அதிமுகவில் வந்தார்னு சொன்னால், அவர் மேலே ரெய்டு வராமல் இருக்கணும். ஏன்னா அவர் ஒரு மருத்துவத்துறையில் அமைச்சராக இருந்தார் இல்லையா? அந்த நேரத்தில் நடந்த அந்த வசூல் வேட்டை அப்படின்னு இருக்கு பாருங்களேன், தன்னிகர் இல்லாத ஒரு வேட்டை அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் எங்கே அதை வந்து தோண்டி எடுத்துட போகிறாங்களோ அப்படின்றதுக்காக அவர் அந்த கூட்டணிக்குள்ளேயே இருக்கிறார். அப்போ இதை வச்சு நீங்கள் வந்து வலிமையான கூட்டணின்னு நீங்கள் தீர்மானம் பண்ணுவீங்கன்னா என்னாலலாம் சிரிக்காம பதில் சொல்ல முடியாதுங்க.
மேம் புதுசா இப்போ வந்து ஒரு கட்சி உருவாயிருக்கு. அதாவது தமிழக வெற்றி கழகம். ஆல்ரெடி ஒரு 3 கட்சிகள் வந்து தொடர்ந்து தேர்தல்ல பயணிச்சுட்டு இருக்காங்க. இப்போ புதுசா இந்த கட்சி வந்திருக்கு இல்லையா? தமிழக வெற்றி கழகம். அதனுடைய நிலைப்பாடு மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும்? இதனோட போட்டி போடும்போது நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், திராவிட கட்சிகளா இருக்கட்டும், அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன இப்படி பேசிட்டீங்க? நாம் தமிழர் கட்சி கூட அத மாநில அந்தஸ்து வாங்கிடுச்சு. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னே தெரியல. அது மதில் மேல நிக்கிற பூனை மாரி. அந்த பக்கம் குதிக்குமா, இந்த பக்கம் குதிக்குமா, என்ன ஓட்டு சதவீதம் எதுவுமே தெரியல. இப்ப இந்த சூழல்ல தாவேகாவினுடைய நிலைமை என்ன? நம்ம கூட எனக்கு கூட ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. மாற்று சக்திடா, நம்ம தலைவன்டா, திரையில பார்த்தவன் நேர்ல வரான்டா, ஆகாகா ஓஹோன்னு இருந்தது. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா ஒரு பலூன்ல ஊசிய வச்சோன்னா எப்படி பட்டால்னு உடையும். அந்த மாரி உடைஞ்சு போச்சு. ஒரு 41 பேர் இறந்துருக்கிறான் அவனுடைய வீட்டுக்கு கூட போய் நான் பார்க்க மாட்டேன். அவங்கள எல்லாரும் என் இடத்துக்கு வரவழைச்சு துக்கம் கேட்பேனா? நீ மனுஷனா நீ? தலைவன்லாம் அப்புறம். நீ மனுஷனா நீ? அப்படின்ற ஒரு கோபம் தான் நமக்குள்ள வருது. அடுத்தது வந்து பெண்களினுடைய பாதுகாப்புக்காக நான் வந்து எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னாரு. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவியினுடைய பாதுகாப்புக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அந்த அம்மா கேட்குது, மனசாட்சியோட நீங்க நடந்துக்கிட்டீங்களா அப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி வந்து கேட்குது. நபிகள் நாயகத்துக்கிட்ட இந்த உலகத்திலேயே யார் உயர்ந்த மனிதர்னு கேட்டால் அவர் பதில் சொன்னார். என்னன்னா, எவன் ஒருத்தன் தன்னுடைய மனைவி கிட்ட நல்லவன்னு பேர் வாங்குறானோ அவன்தான். ஏன்னா அந்த மனைவிக்கு தான் தெரியும் எது பலம், எது பலவீனம், எது சிறந்தது, எது சிறப்பில்லாதது, எதுல திறமை வாய்ந்தவன், எதுல திறமையற்றவன் அப்படின்னு தன்னுடைய மனைவிக்கு தெரியும். நீங்க உலகம் முழுக்க ஒரு முகமூடிய போட்டு போகலாம். ஆனா வீட்டுக்குள்ள நடக்குமா? அந்த மனைவியே உங்கள அதாவது கரடியே காரித்து பிடிச்சான்னுவாங்க இல்லையா? அந்த மாரி ஆனதுக்கு அப்புறமா, இவங்கெல்லாம் என்ன செய்ய வரப்போறாங்கன்னு தெரியல. இப்ப நீங்க தெருக்கள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 2 வீலர்லயும், 4 வீலர்லயும் அந்த கொடிய கட்டிட்டு கட 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 கடன்னு ஓடுறத பார்க்குறோம். ஒருவேளை மலர்ந்துடுமோ? அதாவது தாமரை மலர்ற மாரி இதுவும் மலர்ந்துடுமோ அப்படின்னு பார்த்தா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சரி மேடம். தனித்து தான் நான் போட்டியிடுவேன்னு ஒருத்தர் வந்துட்டு பயங்கர ஈகரா இருக்காரு இல்லையா? நாம் தமிழர் கட்சி. அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? யார் சேர்த்துக்கிறாங்கன்னு சொல்லுங்க. அவர்தான் நீங்க கூட்டணியே வேணா நான் போமாட்டேன். நான் தனித்து தான் போட்டியிடுவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அவரு அப்படின்னா நடிகர் விஜய் அவர்களோட கார்ல பயணம் பண்ணாருன்னு ஒரு பேச்சு வந்தது இல்லையா? அப்ப எதுக்காக அவர் போனார் அது அப்படின்றது நட்பு ரீதியா இருக்கும். நட்பு ரீதியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அன்னைக்கு பேச்சுவார்த்தை வந்து சுமூகமா நடக்காதனால தான், "தம்பி ஒண்ணு அந்த பக்கம் நில்லு, இந்த பக்கம் நில்லு, நடுவுல நின்னா லாரி அடிச்சு செத்துருவ" அப்படின்னு சொன்னதனுடைய காரணம் என்னன்னா, தம்பி தன்னுடைய கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு நினைச்சு ஆவலோட இருந்தார். அது எதுவுமே நடக்கல. நான் உங்களுக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். நீங்க பாவம் பார்த்து ஏதாவது ஒரு கூட்டணியில அவர வந்து இணைச்சு விட்டீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த முறை அவர் கூட்டணியில நின்னு ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மேடம். மக்களுக்கு புரியிற மாரி ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.